இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் கதையில என்ன நடந்ததுன்னு பார்க்கலாங்க. நிலா வேலை விட்டுட்டு வந்ததும் சோழன் நிலாவை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. கவலைப்படாத நிலா, உனக்கு இதை விட வேற பெரிய வேலை கிடைக்கும். பாரு, எனக்கெல்லாம் என்ன தெரியும் கார் ஓட்டுறத தவிர. ஆனால் நானே சம்பாதிக்கும் போது நீ நிறைய சம்பாதிக்க மாட்டியா? விடு, இதுக்கெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத. அந்த ராகவுக்கு உன்னை வச்சு வேலை செய்யறதுக்கு தெரியல. அவன் ஒரு ஃப்ராடு. அவனை விட்டு அவனை நினச்சிலாம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. அது உடனே நிலா சொல்கிறாங்க, நீங்கள் ராகவெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க, நானே அவனை வச்சு செஞ்சிட்டேன், அதுவே போதும் அப்படின்னு சொல்லி நிலாவும் சமாதானம் ஆயிடுறாங்க. அப்புறம் சேரன் சந்தா வீட்டுக்கு போறாருங்க. சந்தா வீட்டுக்கு போனதும் சந்தாவுடைய அண்ணன் சொல்றாரு, சோழனும் நிலாவும் வந்தாங்க பையா, எனக்கு உங்களுக்கு சந்தாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப சம்மதம் அப்படின்னு சொல்றாரு. உடனே சேரன் என்ன சொல்றாருன்னா, பாண்டி வானதி வீட்டில் கல்யாணத்துக்கு ரொம்ப அவசரப்படுறாங்க, உடனே கல்யாணம் பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க. நானும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஆனால் பாண்டி எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்றதுக்காக அவன் சம்மதிக்க மாட்டேன்றான் இவ்வளோ சீக்கிரமா. ஆனால் நான் இவ்வளோ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது சந்தா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கிட்ட சொல்கிறாரு. என்ன பிரச்சனைன்னா, சோழனுக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் ஆகி அவங்க இன்னும் வாழவே ஆரம்பிக்கலை. நிலா இந்த வீட்டை விட்டு என்னைக்கா இருந்தாலும் நான் போயிடுவேன். இந்த வீடு பொண்ணு இல்லாத வீடுன்னு எல்லாம் சொல்கிறாங்கன்றதுக்காக தான் நான் இங்கே இருக்கேன். வானதியும் சந்தாவும் இந்த வீட்டுக்கு வந்துட்டா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேனேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழணும்னு ஆசை இருக்குப்பா. நான் உடனே கல்யாணம் பண்ணி வானதியும் சந்தாவும் இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நிலா போயிடுவாங்க. அதுக்காக நான் அவங்களுக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு வாழ்வாங்க இல்லையா? அதுக்காக தான்ப்பா நானும் கொஞ்சம் கல்யாணத்தை தள்ளி போடணும்னு நினைக்கிறேன் சந்தா. ரொம்ப அதிக நாள் இல்லை, ஆனால் ஒரு 6-7 மாதம் ஆகும். எனக்காக வெயிட் பண்ணுறியா சந்தா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கிட்ட கேட்குறாரு சேரன். உடனே சந்தாவும் 6-7 மாதம் தானே, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு ஹிந்திலேயே பதில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சோழன் என்ன பண்ணுறாருனாங்க, இந்த ராகவ் காரில் ஏறுறாரு. காரை ஸ்டார்ட் பண்ணும்போது உடனே அவர் காரை திறந்து சோழனும் அந்த காருக்குள்ளே உக்காந்து அவருடைய கார் சாவியை எடுத்துடுறாருங்க. எடுத்துட்டு இவருக்கா சரியான கோவம். நீ என்னடா நிலாவை ஏன்டா அழ வச்ச? நீ உன் மனசில் என்ன நினச்சிட்ருக்க? நிலாவை அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்க வேலையில் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாருங்க. உடனே மிரட்டும் போது, ஏய் சோழன், இவ்வளோதான் உனக்கு மரியாதை, என்னடா நினச்சிக்கிட்டேன்னு அவரும் கேட்குறாரு. சோழன், உனக்கெல்லாம் என்னடா மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு, சோழன், நிலாலாம் எப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமாடா, அவளை ஏன்டா வேலையில் டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாருங்க. என்ன சொன்ன? நான் தனியாக பொங்கல் கொண்டாடுறேன், அடுத்த முறை சேர்ந்து பொங்கல் கொண்டாடலாம் நான் சொன்னேன். ஏண்டா, என் பொண்டாட்டி தான் உனக்கு கிடச்சிதா நீ பொங்கல் கொண்டாடுறதுக்கு? ஏன் உங்கள் வீட்டில் உங்கள் அக்கா தங்கச்சிலாம் இல்லையா நீ சேர்ந்து பொங்கல் கொண்டாட அப்படின்னு சொல்கிறாருங்க. அதுக்கு ஒன்று, ஏய் சோழன், மரியாதையாக பார்த்து பேசுன்றாரு. என்னடா பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு சரியான அடி அடிக்கிறாரு. என் பொண்டாட்டின்னு தெரிஞ்சு நீ என்ன அவளை இது பண்ணுறியா? நிலா அழுவாங்கன்ட்டு நானே பார்த்து பார்த்து பேசுவேன் அவங்கக்கிட்ட, நீ என்னன்னா டார்ச்சர் பண்ணி அவளை அவ்வளோ அழ வச்சிருக்க. அவள் என்கிட்ட சொல்லிட்டு மனசு நொந்து அழுவுறாடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ராகவ அடிக்கிறாருங்க. செம அடி அடிச்சுட்டு, இப்போ என்ன பண்ணுவ? நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? இல்லைன்னா எங்கன்னா போயிட்டு சொல்லுவியா? எனக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை. இப்போ தான் நிலா உங்ககிட்ட வேலைக்கே வரத்தில்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. இதுக்கு நடுவில் வானதியும் பாண்டியும் அவங்கள நினச்சி கவலைப்படுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றிக்கிட்டு. பாண்டி அவருக்கு நினச்ச ரொமான்ஸ் எல்லாம் நினச்சி பார்த்து அழுகுறாரு. வானதி எங்கே பார்த்தாலும் அவரை கூப்பிடுற மாதிரி இருக்குது. உடனே வானதி ஃபோட்டோவை எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு அவர் அழுதுகிட்டு இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் நிலாவும் சோழனும் வீட்டில் சேரன் கல்யாண விஷயத்த பேசுகிறாங்க. இப்போ நிலா சொல்கிறாங்க அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அங்கிள் நீங்களும் உள்ளே வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா, எல்லாம் நீங்களாம் தானே பேசுவீங்க, என்ன இன்னைக்கு புதுசாக என்ன கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் தான் அண்ணனுடைய கல்யாணத்தை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம், ஒரு அப்பாவாக நின்று அதை நல்லபடியாக பேசுங்க வாங்கன்னு உள்ளே கூப்பிட்றாங்க. உடனே உக்காந்ததும் சேரனையும் போயிட்டு சோழன் கூப்பிட்டு வராரு. வானே, ஒரு விஷயம் பேசணும் அப்படின்ட்டு. உடனே அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க நிலா. அதுக்கு சேரன் எனக்கு
எதுக்குப்பா இப்போ கல்யாணம் அப்படின்றாரு. பல்லவன் சொல்கிறாரு, ஏண்ணே அப்போல்லாம் உனக்கு பொண்ணு ரெடியாக இல்லை, அப்போவே நீ சம்மதிச்ச, இப்போ தான் உனக்கு பொண்ணு ரெடியாக இருக்குதுல்ல, இப்போ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாரு. உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, ஏண்டா என்னடா அவன் குப்பை குப்பையாக பிரச்சனையை வச்சுருக்கான், அவன் வீட்டில் அவன்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறான், நீ கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன? அந்த இந்திக்கார பொண்ணு ஏதோ உனக்கு செட் ஆகாதுன்னு நினச்சேன், ஆனால் இப்போ வந்து அது உனக்கு நல்லா செட் ஆகும்னு தோணுது, அதனால் அதை கல்யாணம் பண்ணிக்காடா அப்படின்னு சொல்கிறாருங்க. இது தாங்க இன்றைக்கி நடக்குது. நாளை என்ன நடக்கும்னு நாளை கதையில் பார்ப்போம். நன்றி. பாய் பாய்.